இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, சிவபெருமான் உடல் முழுக்க சாம்பலை பூசியிருப்பது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். ஞானசம்பந்த பெருமான் அழகாக தன்னுடைய முதற் பாடலிலேயே சொல்லி இருப்பார். எப்படி சொல்லியிருப்பார்? காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் அப்படின்னே சொல்லியிருப்பார். தெரியுமா? காடு அப்படின்னு சொன்னா சுடுகாடு. அந்த காடுடைய சுடலை பொடி பூசியன் அப்படிங்கிறார். அந்த சுடுகாட்டிலே இருக்கக்கூடிய அந்த சாம்பலை உடல் முழுக்க பூசிக்கொண்டு என் உள்ளம் கவர் கள்வன் அப்படின்னே பாடுறார் அல்லவா? சிவபெருமான், அந்த சிவபெருமான் நம்ம எடுத்துக்கும் பொழுதே, அவருடைய உருவத்தை நினைக்கும் பொழுது நமக்கு பல விஷயங்கள் புரியாத புதிர்களாகவே இருக்கும். மற்ற தெய்வங்களை பார்க்கும் பொழுது சர்வாலங்கார பூஷிதராக காட்சி அளிப்பார்கள். எல்லோருமே பார்த்தோம்னா ரொம்ப நல்ல அழகாக அலங்காரம்லாம் பண்ணியிருப்பா. ஆனால் இந்த சிவன் அப்படின்னு வரும்பொழுது அவருடைய ஆடை பார்த்தோம்னா பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கு செய்துங்கிறார். புலித்தோலை ஒரு அறையிலே ஒரு அரை ஆடையாக அணிந்து கொண்டிருக்கிறார். புலித்தோலை அரைக்கு செய்து ஒரு புலித்தோலை அரை ஆடையாக அணிந்து கொண்டு கழுத்தில் பார்த்தோம்னா நாகாபரணம் சொல்றார். எல்லோருக்கும் ஆபரணங்கள்னு பார்த்தோம்னா ஒரு முத்து மாலை, பவழ மாலை அப்படிலாம் போட்டு இருக்கும் பொழுது இவர் மட்டும் நாகத்தினை கழுத்திலே மாலையாக அணிந்து கொண்டு கையிலே ஒரு உடுக்கையை வைத்து கொண்டு உடம்பு முழுக்க பார்த்தோம்னா இந்த சாம்பல், சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கொண்டிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அங்கே பின்னால் இருக்கக்கூடிய அந்த சூக்ஷ்மத்தை, அந்த தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா அப்படின்னு சொல்றா இல்லையா? அதைத்தான் அவர் நமக்கு புரிய வைக்கிறார். அதாவது எல்லோருமே இறுதியில் ஒரு பிடி சாம்பல் மட்டும்தான். அதாவது சிவன் அப்படின்னு எடுத்துட்டாலே தியானேஸ்வரன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஞானத்தினுடைய உச்சம்தான் ஞான சக்தி அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். மற்றவர்களெல்லாம் இச்சாசக்தியாகவும் கிரியாசக்தியாகவும் இருந்தால் இவர் மட்டும் ஒரு ஞான சக்தியாகவே காட்சி அளிக்கிறார். ஒரு பரிபூரணமான, ஒரு முழுமையடைந்த ஒரு ஞானத்தினுடைய வெளிப்பாடுதான் சிவன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த ஞானத்தினுடைய உச்சி, அந்த ஞானத்தினுடைய எல்லை அப்படிங்கிறது தெரியுமா? இந்த சாம்பலை எடுத்து பூசிக்கொள்வதுதான். அதாவது இந்த ஸ்மசான ஞானம் அப்படின்னே சொல்லுவா. தெரியுமா? ஸ்மசான ஞானம் அப்படின்னு சொன்னா, அதாவது யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டார், பக்கத்து வீட்லையோ அக்கத்து வீட்லையோ நம்முடைய உறவினர்களோ நெருங்கிய நண்பரோ இறந்துட்டார்னா நம்ம அவரை தூக்கிட்டு போய் அந்த சுடுகாட்டில் வைப்போம். அந்த வைக்கும் போது ஒரு ஃபீல் வரும் தெரியுமா? அந்த சிதையிலே வைக்கும் பொழுதோ அல்லது எலக்ட்ரிஃபிகேஷன் ஏதோ ஒன்று வச்சுப்போம், அவரை உள்ளே அனுப்பும் பொழுது அந்த எரியூட்டு அப்படிங்கிறது நடக்கும் பொழுது நம்ம எல்லாருக்குமே உள்ள ஒரு உணர்வுங்கிறது வரும். நேற்று வரைக்கும் இருந்தாயா, பேசிக்கிட்டு தான் இருந்தான், என்ன ஒரு ஆட்டம், கடைசியில் பார்த்தியா, இவ்வளவுதானே, இதுதானே வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு ஞானம் நம்மில் அனைவருக்குமே வந்திருக்கும். நாம் அனைவருமே இதை உணர்ந்திருப்போம். அதாவது அந்த இறுதி யாத்திரையிலே கலந்து கொண்டு அந்த சுடுகாட்டுக்கு வரை செல்கிறார்கள் அல்லவா? அந்த சுடுகாட்டில் போய் அந்த சிதையில வைக்கும் பொழுது நம்மையும் அறியாமல் நமக்குள்ளாக ஒரு உள் உணர்வு அப்படிங்கிறது வரும் தெரியுமா? ஒரு ஞானம் என்பது சேரும் தெரியுமா? அந்த ஞானம் எங்க கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஸ்மசானத்திலே, அந்த சுடுகாட்டிலே தானே கிடைக்கிறது. ஆக அந்த சுடுகாட்டு சாம்பல் என்பதுதான் புனிதமான ஒன்று இந்த உலகத்திலேயே. இந்த உலகத்திலேயே ஒரு பரிபூர்ணமான, ஒரு புனிதமான இடம் எது என்று எடுத்துக்கொண்டால் அது சுடுகாடுதான். ருத்ர பூமின்னே அதுக்கு பேரு. ருத்ரன் வலம் வருகின்ற ஒரு இடம். ஆனால் நம்ம எப்படி புரிஞ்சுட்டு இருக்கோம்னு பார்த்தோம்னா சுடுகாட்டில் தான் பேயெல்லாம் இருக்குங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறோம். நிச்சயமாக அது ஒரு தவறான கருத்து. ஏன்னு சொன்னால் இந்த மனிதனுடைய உயிர் பிரிந்தது என்னவோ வீட்டிலேயோ இல்லை ஹாஸ்பிட்டல்லையோ இருக்கும். ஒன்று ஹாஸ்பிட்டலில் அந்த பேய்ங்கிறது சுற்றணும், இல்லை இவங்க வீட்டில் தானே சுற்றணும். ஆனால் சுடுகாடு என்பது ருத்ரனுடைய பூமி. ருத்ரன் என்ன பண்றார்? எல்லோருமே இந்த ஒரு பிடி சாம்பலுக்குள்ளாக அடக்கம். அந்த சாம்பலை எடுத்து தன் உடம்பிலே அவர் பூசிக்கொள்ளும் பொழுது இந்த ஆன்மாவினை நான் ஸ்வீகரித்து கொண்டேன், என்னிடையே இந்த ஆன்மாவானது வந்து சேர்ந்து விட்டது, இந்த இறந்து போன மனிதனும் எனக்குள்ளாக அடக்கம் என்பதனை அவர் புரிய வைக்கிறார். அவர்களுக்கு அந்த மோட்சத்தினை அளிக்கிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும், அவன் ரொம்ப ஒரு அயோக்கியனாக இருந்தால் கூட சரி, எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் இறந்த பின்னர் அவனை எல்லோரும் நல்லவன் என்று தானே சொல்வார்கள். அதனை தூக்கிட்டு போகும்போது கூட பார்த்தோம்னா நிறைய அந்த நடனம்லாம் ஆடிட்டு போறா இல்லையா? எதற்காக என்று சொன்னால் அந்த உடம்பானது இறைவனுக்கே சமர்ப்பிக்கப்படுகிறது. இறைவனுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட அந்த உடம்பானது எரியூட்டப்படும்
பூசப்பட்டு அது சாம்பலாக மாறி அந்த சாம்பலை இறைவன் எடுத்து பூசிக்கொள்கிறார். இவன் செய்த கர்மா அத்தனைக்கும் நானே பொறுப்பு, எல்லாம் எனக்குள் அடக்கம் என்ற எண்ணத்தோடு சிவபெருமானே எடுத்து பூசிக்கொள்கிறாராம். நாமும் அந்த திருநீற்றினை நெற்றியில இட்டு கொள்ளும் பொழுது, ஒவ்வொரு நாளுமே திருநீறு நாம் அணிந்து கொள்ளும் பொழுது, நாமும் இந்த ஒருபிடி சாம்பலுக்குள் அடக்கம் என்கின்ற அந்த உணர்வினை பெற்றுவிட்டோமேயானால் நிச்சயமாக யாருமே தவறு என்பதை செய்ய மாட்டோம் தானே. அந்த ஞானத்தை தருவதுதான் இந்த சாம்பல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சர்வே ஜனாः சுகினோ பவந்து.